அவ்வளோ ரீல்ஸ் மோகம். ஆனா அந்த ஜோடிக்கு கடைசியா என்ன ஆச்சுன்னு பாருங்க. இந்த காலத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி பருவத்தில் இருக்கும் பொழுது ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி அதில் பல வீடியோக்களை பதிவிட்டு ஃபேமஸ் ஆக வேண்டும் என்பதையே தனது குறிக்கோளாக கொண்டு யூடியூப் சேனலை தொடங்குகிறார்கள். ஏனென்றால் இன்றைய சமூகத்தில் ஒருவர் தனது ஃபாலோவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்களாக எவ்வளவு மில்லியன் பேரை வைத்துள்ளார்கள் என்பது முக்கிய வெற்றியை போன்று பார்க்கப்படுகிறது. இதனால் முழுமையாக கூட தனது பள்ளி பருவத்தை முடிக்காமலேயே பெற்றோர்களிடம் மொபைல் ஃபோனுக்கு அடம் பிடித்து அதிக விலை கொடுத்து வாங்கி அதில் தனக்கான ஒரு சேனலை தொடங்கி பல வகையான வீடியோக்களை எடுத்து பதிவிடுகிறார்கள். அந்த வீடியோவிற்காக பல இடங்களுக்கும் செல்கிறார்கள். இதுவரை செய்யாத பலவற்றை முயற்சிக்கிறார்கள். அதே சமயத்தில் சூப்பர் ஹிட் படங்களில் வரும் காட்சிகளை அப்படியே ரீமிக்ஸ் செய்து பதிவிடுகிறார்கள். அப்படி பதிவிட்டு தனது ஃபாலோவர்ஸை 5 மில்லியன், 10 மில்லியன், 20 மில்லியன் என படிப்படியாக அதிகரிக்க செய்ய வேண்டும் என்பதை தனது இலக்காக கொண்டும் பல சாகச வீடியோக்களை பதிவிடுகிறார்கள். அதாவது சிலர் அதிக ஃபேமஸ் ஆக வேண்டும் என்ற ஒரு நினைப்பில் தேவையில்லாத வீடியோக்களை பதிவிட்டு பல விமர்சனங்களை பெறுவார்கள். மேலும் ரொமான்டிக் என்ற பெயரில் எல்லையை மீறி சில வீடியோக்களை பதிவிட்டு தனது சேனலே முடங்கும் நிலைக்கு கொண்டு போய் விட்டு விடுவார்கள். அது மட்டுமின்றி பைக் ரேஸ் செய்து பலரை ஈர்த்து தனது ஃபாலோவர்ஸ் ஆக பெற வேண்டும் என்ற நினைப்பில் பல வீலிங் செய்து தனது சேனலில் வெளியிட்டு வந்தனர். ஆனால் அந்த வகையில் டிடிஎஃப் வாசன் என்ற ஒரு இளைஞன் தனது பைக் வீலிங் மற்றும் இருசக்கர வாகனத்தில் பல இடங்களுக்கு சென்று வந்த வீடியோக்களை பதிவிட்டு ஒரு முக்கிய பிரபலமாகவே வளர்ந்தார். இவர் மட்டுமின்றி யூடியூப் சேனலை தொடங்கி பல லட்சம் பார்வையாளர்களை பெற்று பலர் சினிமா நட்சத்திரங்களைப் போன்று முக்கிய செலிபிரிட்டியாக வளர ஆரம்பித்தனர். ஆனால் இந்த டிடிஎஃப் வாசன் எந்த அளவிற்கு ஃபேமஸ் ஆனாரோ அந்த அளவிற்கு சர்ச்சைகளில் சிக்கி தற்போது தனது லைசன்ஸையும் இழந்து சேனல் இல்லாமல் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இவரை போன்ற மணிகனி என்ற ஒரு யூடியூப் பிரபலம் பல கல்லூரிகளுக்கு செலிபிரிட்டியாக சென்று பெரும் வரவேற்பை பெற்றவர். ஆனால் இவர் செய்த பல செயல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி இவரை செலிபிரிட்டியாக அழைத்த பல கல்லூரிகளுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது. இதை தவிர பல இளைஞர்கள் யூடியூப் சேனலுக்காக பலவற்றை மேற்கொண்டு ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். அதோடு ரீல்ஸ் செய்ய வேண்டும் என்ற மோகத்தில் ஆபத்தான விஷயங்களையும் கையாளுகிறார்கள். அந்த வகையில் புனேவில் ரீல்ஸுக்காக 100 அடி உயர கட்டிடத்திலிருந்து ஒரு பெண் தொங்கி அந்த பெண்ணை ஒருவர் காப்பாற்றுவது போன்ற வீடியோவை இளம் ஜோடியினர் எடுத்து பதிவிட்டுள்ளனர். இதற்கு பல லைக் மற்றும் ஃபாலோவர்ஸுகள் அந்த ஜோடிகளுக்கு கிடைத்தாலும் இவர்களைப் போன்று மற்ற இளைஞர்களும் சிறுவர்களும் இதனை முயற்சித்தால் அவர்களுக்கு என்ன ஆவது அல்லது சிறிது கவனம் சிதறினாலும் அங்கு பெரிய ஆபத்து ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பதால் இந்த இளம் ஜோடியை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் ரீல்ஸுக்காக எல்லாவற்றுக்கும் செய்யலாம் என நினைத்து செய்து வருபவர்கள் தங்கள் உயிர் மேல் சிறிதாவது ஆசை கொண்டு ஃபாலோவர்ஸ் மற்றும் லைக்ஸுக்காக தனது உயிரை பலி கொடுக்க வேண்டாம் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.